கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டையா பார்க்கப்படுது. 2021 தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல திமுக கூட்டணி சுழற்றியத போல கொங்கு மண்டலத்தோட பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கூட்டணி வென்றெடுத்துச்சு. அதனால இந்த முறை அப்படி நடந்துடக் கூடாதுன்னு கொங்கு மண்டலத்துல ஸ்டாலின் அவர்களுடைய பார்வை போயிருக்குன்னு தான் சொல்லணும். கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சரா வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் கோவையில திமுகவை ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் கிட்ட ஒரு தனி இடம் பிடிச்சாரு செந்தில் பாலாஜின்னு தான் சொல்லணும். கட்சிக்குள்ள வந்ததுல இருந்தே சீனியர் திமுக நிர்வாகிகளுக்கே டஃப் கொடுத்துட்டு பின்னுக்கு தள்ளி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. காரணம், உதயநிதி மற்றும் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கிச்சன் கேபினட் லிஸ்ட்ல இவரோட பெயர் முன்னேறி வருதுன்னு திமுக தரப்புல இருந்தே வரும் பேச்சா இருக்கு. இப்படியான சூழல்ல கோவையில செந்தில் பாலாஜி தனக்குன்னு ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி புது கோஷ்டிய வளர்ப்பதாகவோ கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவங்கள முன்னிலைப்படுத்துறதாகவோ கோவை திமுகவினர் மத்தியில இருந்து அதிருப்தி குரல்கள் ஒழிச்சுக்கிட்டேதான் இருக்கு. திமுக எதிர்கட்சியா இருந்த போது கோவை பகுதியில பதவியில இருந்தவங்க, கட்சிக்காக பல்வேறு போராட்டங்கள்ல பங்கெடுத்து சிறை போனவங்க இன்னும் இருக்காங்க. ஆனா திமுக ஆளும் கட்சியா வந்த பிறகு படிப்படியா அவங்க ஓரங்கட்டப்பட்டு அவங்களோட பதவிகளையும் பறிச்சிருக்குது திமுக தலைமை. இது செந்தில் பாலாஜி திமுகவுக்குள்ள வந்ததுல இருந்துதான் ஆரம்பிச்சது. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகளை சேர்ந்தவங்க திமுகவுல இணையும் நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது. பிற கட்சிகள்ல ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அங்க ஓரங்கட்டப்பட்டவங்களையும் திமுகவுக்கு கூட்டிட்டு வந்து பிரதானப்படுத்துறாரு செந்தில் பாலாஜி. இவங்கள பெரும்பாலானவங்களுக்கு வந்த வேகத்திலேயே கட்சி பதவிகளையும் தலைமை கிட்ட வாங்கி தராரு. புதுசா வந்தவங்களுக்காக ஒரிஜினல் திமுகவினரை டம்மி பொறுப்புகளுக்கு மாற்றிடுறாங்க. சிலரை பொறுப்புகளை விட்டும் தூக்கிடுறாங்கன்னு திமுகவினரால பேசப்பட்டுட்டு வருது. கொங்கு மண்டலத்தையே செந்தில் பாலாஜி தன்னோட கைக்குள்ள கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ திமுகவுக்குள்ள ஏவா வேலுவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அதிகார போர் நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜிக்கு மாற்றா வேறு ஒருவரை கொண்டு வரலாம்னு பேச்சுக்களும் இல்லாம இல்ல. ஏவா வேலுக்கு மட்டும் இல்லங்க, திமுகவுல இருக்க முன்னணி நிர்வாகிகள் செந்தில் பாலாஜி மேல கோபத்துல இருக்காங்களாம். உதயநிதியோட ஆதரவு அதிகமா இருக்கிறதால யாராலையும் தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டதா பேசப்படுது. காலங்காலமா திமுகவுக்காக இருந்தவங்க எல்லாம் செந்தில் பாலாஜியோட அதிகாரத்தால அப்புறப்படுத்தப்படுறதாவும் தெரிவிக்கிறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு கோவை மாவட்டத்துல ஏற்பட்ட தோல்விக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி பொறுப்பாளரா நியமனம் செய்யப்பட்டாரு. அப்போ கோவை திமுகவுல பவர்ஃபுல்லா இருந்தவரு நான் கார்த்திக் மட்டும்தான். துணை மேயர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் பதவிகள்ல இருந்தாரு. நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால சமுதாய ரீதியா அமைச்சர் ஏவா வேலுவோட துணையும் இருந்துச்சு. பொதுவா செந்தில் பாலாஜி போற இடங்கள்ல ஏற்கனவே உள்ள பவர் சென்டர்களை மாற்றி தனக்கு தகுந்த நபர்களை நியமனம் செய்யறது வழக்கம். அந்த வகையில கோவையிலையும் மாற்றங்கள் செஞ்சாரு. அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த உள்கட்சி தேர்தல் அப்போ கார்த்தியோட இடத்துல வேறு ஒருத்தரை நியமனம் செய்ய திட்டமிட்டு இருந்ததாகவும் சிறைக்கு போனதுனால அது தாமதமானதாகவும் சொல்லப்படுது. சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு சரியான நேரம் பார்த்து செந்தில் பாலாஜி காத்திருந்ததா சொல்லப்படுது. கரூர்ல திமுக முப்பெரும் விழாவை நடத்தி தலைமை இடத்துல ஸ்கோர் செஞ்சிருந்த நேரத்தை பயன்படுத்தி மாற்றி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கார்த்திக் ஏவா வேலுவோட ஆதரவாளர் அப்படிங்கறதால இவரை பொறுப்புல இருந்து மாற்றி இருக்கிறதாவும் பேசப்படுது. அவருக்கு பதிலா மாவட்ட செயலாளரா செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கார்த்தி மாதிரியே இவரும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். இளைஞரணி துணை அமைப்பாளர், பகுதி செயலாளர் உள்ளிட்ட பதவிகள்ல இருந்தவர். அது மட்டும் இல்லாம தன்னோட கைக்கு அடக்கமா இருப்பாரு அப்படிங்கறதாலதான் செந்தில் பாலாஜி இவரை டிக் அடிச்சிருக்கிறதா கூறப்படுது. கொங்கு மண்டலத்துல முக்கிய பொறுப்புகள்ல மாற்றங்கள் இதோட நிக்க போறதில்ல. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் மாற்றப்படுவதற்கு லிஸ்ட் ரெடியா வச்சிருக்கிறதா திமுக வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜியோட இந்த ஆபரேஷன் கொங்கு திமுகவுக்கு வெற்றியை தரப்போகுதா இல்ல தோல்வியை தரப்போகுதா பொறுத்திருந்து பார்க்கலாம்.